உனக்கு கிடைச்ச லைஃப்பை பத்திரமா பார்த்துக்கோ, நீ வந்து நல்லா சந்தோஷமா வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம், காசு ஏதாவது வேணும்னாலும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப. இது எல்லாத்தையுமே அவள் தங்கச்சி கிட்டுட்டு அவளுக்கு செம்ம காண்டு. என்னன்னா பக்கத்தில் பார்த்தா கூட்டிட்டு ஓடன வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். என்ன நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நீ உட்காந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பான். முன்னாடி தானே என் ஃபேமிலி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பற்றி பேசிட்டு இருப்பாங்களா. அந்த பொண்ணுக்கு இந்த நேச்சுரலாக ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கிட்டே கேட்கும் போது யாருமே கிடைக்கல. அப்போ தான் வந்துட்டு இந்த ஆன்லைனில் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது அதில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ நம்ம இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு மேல் வீட்டில் குடியிருப்பார்ல அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவர் தான். சரி ஓகே, நான் அவரை பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உரைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியாக அந்த மரத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டான். அந்த மரத்து பக்கத்துலேயே அந்த ஐஸ்கிரீம் கடையும் இருக்கு. ஸோ என்னன்னா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான்ல. அன்னைக்கு ஃபுல் டே அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நம்ம ஹீரோனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவால் பார்க்க முடியல. என்னன்னா அவள் தான் ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, கிடைக்கிற எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கால. ஸோ எப்படி பார்க்க முடியும். ஸோ அதனால எந்த வீடும் தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஃபுல் டே போயிடுது. சரி ஓகே, அன்னைக்கு நைட் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும் போது அப்போ பொண்ணு யாரோ வர மாதிரி இருக்கு, பார்க்க ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. ஆனால் டக்குன்னு பார்த்தா அது வேற பொண்ணு. ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு மீட் பண்ண முடியல, நம்ம திரும்ப நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போங்க. இப்போ அன்னைக்கு நைட் வந்து அவன் தம்பி பேசுகிறான், என்னடா அவன் பிரச்சனை என்னன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கலாம், அதை பற்றிலாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, எப்படி இருப்பான்னு சொல்லி நான் வரைஞ்சி தரேன்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ சோள கட்டு பொம்மை வரைஞ்சி வச்சிருக்கான். டே ஒழுங்கா ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லி இங்கே பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு காலிங் பெல் அடிக்குது. என்னன்னு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல இருக்கு. ஆனால் என்னன்னா இந்த ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு பேருமே பார்க்க முடியாம போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சாப்பாடை வாங்க வருது அவன் தம்பி, அவனுக்கு தெரியாதுல்ல அந்த பொண்ணை பத்தி. சரின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடே வாங்கிட்டு போயிடுறான். ரெண்டு பேரும் நினைச்சதுதான் மீட் பண்ணிருக்கலாம், ஆனா மீட் பண்ண முடியாம போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களை வந்து 4 பேர் ரிசர்ச் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் நம்ம ஹீரோட அம்மா. இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனநல சரியில்லாம இருக்கும். ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் வச்சு நம்ம ஹீரோ தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அன்னைக்கு வந்து அவர் வராதனால 4 பேர் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த 4 பேர் யார் அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பாவோட ஆட்கள் தான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு சில ஆன்டிஸ்ல இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்க அந்த ஆன்டிக்கை பார்த்துட்டு ஓ நான் பார்த்துருக்கேனே, நான் சின்ன வயசுல இப்படி தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணை அனிமேஷனில் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்பான். ஓ அப்படியே சின்ன வயசுல நீங்கள் இப்படி தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு ஃபோன் வருது. என்னென்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டு டைப்பர் கம்பெனி வச்சிருக்காருல. ஸோ அதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. ஃபேமிலியாக இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோட அம்மாவும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஹீரோக்கிட்ட சொல்லாமல். அப்போ இன்டர்வியூவில் வந்துட்டு அந்த அம்மாவோட கையை தொட்டு பேசிட்டு இருப்பாரா. அது வந்து அந்த அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன ரீசன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஹஸ்பண்டை சுத்தமாக பிடிக்கல. அதனால இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருப்பாங்க. இவங்க கூட நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த அப்பா கூட வந்துட்டு அந்த பொண்ணும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு போகும்போது அப்போ தான் வந்துட்டு உங்கள் அப்பா பையன் 2 பேருக்குமே ஆகாது போல இருக்கு. என்னன்னா ஃபஸ்ட்டு பொண்டாட்டி அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா ஒன்று கேட்டு நான் பர்மிஷன் வாங்கி ஒன்றும் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல இந்த இடத்துல 2 பேருக்கு சண்டை வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் இப்படியே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேசாமல் நீங்கள் எங்கள் அம்மா விட்டு ஒரேடியே விலகிருங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் டைவர்ஸ் கொடுத்துறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை நீ பண்ண அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ இந்த கம்பெனியை ஃபுல்லாக இவருடைய கண்ட்ரோலில் கொடுத்துட்டு இவரு கீழே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஹீரோக்கு வேறு வழியில் உங்கள் அம்மாவுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணணும்ல. அதனால வந்து டக்குன்னு அவர் ஓகே சொல்லிடுறாரு. அப்போ உடனே இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கு கீழே வந்து வேலைக்கு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கையில் வந்துட்டு ஒரு தழும்பு மாதிரி இருக்குது. இது என்ன தழும்பு, ஹீரோட அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேயே நிறைய டார்ச்சர் கொடுப்பாரு போல இருக்கு. ஸோ அதனாலேயே அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் இவங்க வந்து அப்பவே சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தழும்பு தான் இது எல்லாமே. அதெல்லாம் ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இப்படியோ டைவர்ஸ் வாங்கி கொடுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு சண்டை போட்டுருக்காங்க. என்னன்னா இந்த பொண்ணு வந்து இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. ஸோ எல்லா இன்டர்வியூவும் நல்லா தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே இவங்க வந்து செலக்ட் ஆகல. ஸோ என்ன ரீசன் ஏன் என்ன வந்து வேலைக்கு எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட அக்கா வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி அந்த ப்ரொஃபைல இது எல்லாமே வாங்கி பார்க்கும்போது இந்த பொண்ணு எல்லா கேள்விக்கும் நல்லா தான் பதில் சொல்லியிருக்காங்க, ஆனால் நல்லா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். அப்போ தான் பார்க்குறாங்க இந்த லேடி வந்துட்டு நிறைய கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் என்னன்னா எங்கேயுமே நிரந்தரமாக வேலை செய்யல, 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பொண்ணு கன்சீவ் இருந்தாங்களாமா, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. ஸோ இப்படியே ஒரு ரீசனுக்காக நிற்க வேண்டியதாகிடுச்சு.
ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் சரியாக வேலைக்கு போக முடியல. இப்போ கூட நான் வந்து குழந்தைய நானே தான் பார்த்துக்கிறேன், இருந்தாலும் என்னால் வேலைக்கு வர முடியுன்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்துட்டு அந்த பிஏ மாதிரி ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இப்படி வச்சுட்டு நீங்கள் எப்படி வேலைக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரி அவன் வேலைலாம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோட அக்கா இருக்கால வந்து ஓகே சொல்லிடுறா. ஸோ என்னன்னா அவள் என்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னா, இப்போ நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்து வேலைக்கு வர போகிறாள். அவன் வந்துட்டு ஒரு டீம் லீடர், அவனுக்கு கீழே வந்து வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி வேலைக்கு சரியாக வர முடியாதவங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருக்கிறவங்க, டிஸ்கண்டினியூ இந்த மாதிரி பண்ணுறவங்களா பார்த்து வேலைக்கு சேர்த்து விட்டேன் அப்படின்னா, ஸோ அவனுக்கு வந்து இன்னுமே தலைவலி அதிகமாகும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ கிட்ட சொல்ல சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒருத்தவங்க செலக்ட் ஆயிட்டாங்கல்ல, ஒரு டீமுக்கு வந்து 4 பேர், இன்னும் 3 பேர் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால வந்து ஆட்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஆட்ஸ் கொடுத்துட்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா வந்து கண் முழிச்சிட்டாங்க. கண் முழிச்சிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் உனக்கு சிரமம் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கவலைப்படாதீங்கம்மா, எல்லா கடனையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து ஆறுதல் படுத்துற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்தானே அந்த மேல் வீட்டுக்காரன் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்றேன்னா, எல்லா கடனையும் ஒன்னாடியே அடைக்க முடியாது, அதனால என்ன பண்ணானா என்னோட ஸ்டுடியோ வந்து நான் வித்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து ஃபோட்டோகிராஃபர் தானே, ஸோ ஸ்டுடியோ வச்சிருப்பான் போல இருக்கு. ஸோ அதை வந்து வித்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது அவன் என்ன சொல்றேன்னா, நான் வந்து தனியா இருக்கும் போது எனக்கு உங்க அம்மா தான் ஆறுதலா இருந்தாங்க. ஸோ அவங்களே இப்போ முடியாம கிடக்கும் போது ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது நான் வந்து என்னோட ஸ்டுடியோ வித்துட்டு அது என்னால ஏதாவது பண்ண முடியுமா நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் அது வேணவே வேணும் தான் சொல்றாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க முடியும், நான் பாக்குறேன், முடியாத பட்சத்தில் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா முடியாதுல்ல, முடிஞ்ச அளவு கடன் எல்லாம் அடைக்க முடியாது. ஏதாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். எல்லா கம்பெனிலுமே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அப்போதான் ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம், ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 6 மாதம் 6 வயசு 7 வயசு குழந்தைக்கு வந்து அம்மாவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஏன்னா அவங்க நிறைய கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போனதே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே சுத்தமாக இல்லை, ஆனால் இந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம் அப்படி ஒரு கண்டிஷன் போடும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பேசாமல் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஐடியா வருது. என்னன்னா, இந்த மேல் வீட்டில் இருக்கான்ல அவனுக்கு ஒரு 6 வயசு பையன் இருக்கான்ல, ஸோ இவங்க 2 பேரும் அவன் ஹஸ்பண்ட் ஆகும், அது வந்து தன்னோட குழந்தைன்ற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோட அக்கா ஆஃபீஸில் இந்த ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹீரோனோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வரான். வந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மலாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ சுத்தமாக பிடிக்காத ரீசன் என்ன அப்படின்னா, எப்படியாவது அவங்க அப்பாவோட கம்பெனியை வளர்ச்சிக்கலான்னு பார்த்தால, இப்போ அதுக்கு வந்து பங்குக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான்ல, ஸோ நான் சீக்கிரமாக இங்கேருந்து வரணும்னா இந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படி மாதிரியான எண்ணத்தை தான் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வெளியே சிரிச்சு பேசிட்டு இருப்பான். உன் டீமுக்கு தான் ஆள் எடுக்க போறோம், நீ ப்ரொஃபைல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா கறி கொடுக்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். அதுல தான் நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபைலுமே இருக்கு. அச்சிச்சோ பார்த்துருவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக மிஸ் பண்ணிடுறான். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே 2 பேர் பார்த்துக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் மிஸ் ஆயிரும். ஸோ இந்த டைமும் வந்துட்டு அதை பார்க்குற மாதிரி இருக்கு, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. நீயே என்ன வேணா பண்ணிக்கோ, யாரை வேணா செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இன்டர்வியூல எப்பவுமே இவங்க வந்து தடுமாறுவாங்க, கரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த இன்டர்வியூல எப்படியும் கரெக்டாக பதில் சொல்லணும், செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கா, அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வழியா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க. சரி ஓகே இப்போ நீங்க கிளம்புங்க, நாளைக்கு தான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பொண்ணுங்களே நம்ம ஹீரோ சைட் அடிச்சுட்டு போக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணுறதா சொல்லி பேசிட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த பொண்ணு வரா வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே வாங்கி போட்டு செய்ய வேண்டியதானே, இங்கேயே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா எல்லாரும் சைட் அடிக்கிறாங்களா. ஸோ அது கொஞ்சம் இவளுக்கு போகாமல் இருக்கு போல இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஹீரோக்கு இவ்வளோ கண்டாலே பிடிக்கல, எங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ ஒன்று விஷயத்தில் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஸோ நம்ம ஹீரோக்கு இதில் விருப்பமே இல்லைல்ல, அதை பற்றி சொல்ல அப்போ தான் வந்துட்டு இந்த விருப்பத்தெல்லாம் நாம தான் உருவாக்கிக்கணும், டேட்டிங் போகணும், கிஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கூட பண்ணிருப்பாரு இல்லையா. ஸோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு தான் வந்துட்டு அந்த ரிசல்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூக்கு. சரி என்ன ரிசல்ட் வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு மாடி வீட்டு பையன் வரான். அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி விஷயத்த சொல்றான். கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு வந்து வேலை கிடைக்கும், நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கல, எந்த கஷ்டமும் கொடுக்கல, அப்படிங்கிறப்போ உனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது பெருசாக சொல்றதுக்கு மேலே எந்த கஷ்டமும் உனக்கு வராது, கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது ஸோ கரெக்டாக வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வேலை இருக்கு, நாளைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோடனே மேடம் கோரியும் குஷிதா 2 பேரும் தலைக்கால புரியாமல் குதிச்சிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போங்க. அவங்க அம்மா வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எழுப்பும் போது ஐயோ நீ நான் பயமுறுத்திட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன். சரிம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னால முதல்ல எங்கேயா அந்த டைம் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா பரவாயில்ல, நான் போகிறதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு
சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் போய் சொல்லி தான் அந்த வேலையை ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. 6 வயசில் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறப்போ, சரிம்மா கவலைப்படாத, ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே போய் சொன்னால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீ யாருக்கிட்டையும் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ஹீரோயினோட அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பேன். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் வராங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னா பெரிய பில்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போனதே இல்லை. ஸோ என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாதுல்ல. ஏதோ பிளாங்காக போகிறாங்க.